சதி கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டு வரேன். சரிங்க. இன்னைக்கு கார்த்தி கார்மெண்ட்ஸ்க்கு வர மாட்டான். ஏரா சதி, கார்த்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏங்க சமந்தி வீட்ல போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வர சொன்னாவல்ல, அதான் கார்த்தி இன்னைக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன். சரிடா சதி, ஆஃப்டர்நூன் மேல வர சொல்லு. இல்லங்க, ட்ரெஸ் எடுக்க போனோம்னு சொல்லியிருக்காப்ல, அதுக்கப்புறம் தான் போட்டோ எடுப்பாவ. அதனால இன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே போயிடும்னு நினைக்கேன். நீங்களே கார்மெண்ட்ஸ் பாத்துக்கங்க, அவன் இன்னைக்கு வர மாட்டான். சரிடா சதி. அப்புறம் இன்னொரு நாள் கல்யாண ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டி இருக்குங்க. அன்னைக்கு நீங்களும் லீவ் போடணும். பேசாம கார்மெண்ட்ஸ்க்கு ஒரு வாரம் லீவே விட்டுருங்க. அப்படிலாம் விட முடியாது, மேனேஜர் பாத்துக்கிடுவாரு. நான் கல்யாண வேலையெல்லாம் பாக்கேன். சரிங்க. பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்மெண்ட்ஸ் அங்கேயே ஓடாதங்க. சரிடா சதி, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். சரிங்க. ஏய்யா கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. 2 மினிட்ஸ்மா. சரிப்பா, பொறுமையா வா. என்னம்மா? கார்த்தி, இன்னைக்கு கார்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டாம், அனு வீட்டுக்கு போப்பா. அங்கேயா? எதுக்குமா? அந்த பொண்ணு வீட்ல நீ போட்டோ ஷூட் பண்ணணும்னு வர சொன்னாங்கப்பா. வீடியோ எடுக்கிறவங்களையும் போட்டோ எடுக்கிறவங்களையும் கூட்டிட்டு போவியா. நிச்சயத்துக்கு போட்டோவே எடுக்கல பத்தியாப்பா, அதான் தனியா போட்டோ ஷூட் பண்ணணும் அந்த பேனர்ல எல்லாம் வைக்கிறதுக்கு. அப்படியா? நானே நினைச்சிட்டு இருந்தேம்மா. எப்படி கேக்குறதுன்னு தெரியாம இருந்தேன். அவங்களே கேட்டுட்டாங்களா? ஆமாப்பா, அந்த ராணி இருக்காவல்ல, அவியலே போன் பண்ணி கேட்டாவே. நான் என் மகனை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். நீ போட்டோ எடுக்கிறவே வீடியோ எடுக்கிறவனு கூட்டிட்டு அவிய வீட்டுக்கு போ. அங்க இருந்து ட்ரெஸ் எடுக்க போகணுமா, அதுக்கு பிறகுதான் போட்டோ ஷூட் பண்ணுவாங்களாம். சரிம்மா. பார்த்து போயிட்டு வையா. அவிய ஏதாவது கேட்டாவனா ஆமா ஆமான்னு சொல்லிக்க. வெளிநாட்டை பத்தி ஏதாவது கேட்டாவனா எதுவும் பேசாத, பெருசா அமைதியாவே இருந்துரு. போவேன்னு மட்டும் சொல்லு ஒரு வார்த்தை, சரியா? சரிம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா. எனக்கு இந்த போட்டோ ஷூட் பண்றதுலாம் பெருசா விருப்பமே இல்லை. ஒரே ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தா அழகா பேனர்ல வச்சுட்டு போலாம். இதுக்கு போட்டோ ஷூட் பண்ணி அவ்வளவு ஷூட் நாகரிகம் தலைகளாதான் போயிட்டு இருக்கு. என்ன, என் மகன் போனா அந்த பிள்ளை கூட கொஞ்ச நேரம் பேசி வாங்கி இருப்பான். அந்த பிள்ளையும் என் மகன்கிட்ட பேசும். அதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்கேன். மற்றபடி இந்த போட்டோ ஷூட்ல எல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. நல்லா பேசி 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பழகட்டாதான் நல்லது. வீட்டுக்குள்ள வச்சு பேசினாலும் பரவாயில்ல, வெளியில போனாதான் இவளுக்கு பேதி எடுக்கு. கோமரி அங்க உட்கார்ந்துட்டு என்ன மாதிரி ஏத்தேத்தி நீ பேசியா? பக்கத்துல மைனியாகாரி இருக்காங்கற திமிரா. வாரட்ட இன்னைக்கு இவள வேலைக்கு போச்சு வந்ததே ரூபாய் எனக்கு தருவாங்கிறதுக்காக தான். இல்லனா இவள வேலைக்கு நான் விடுவேனா? என்னவோ நகை அழிச்சுட்டா, அத அழிச்சுட்டா, இத அழிச்சுட்டான்னு சொல்லியா? அதுவும் அவ்வளவு பேர் முன்னாடி உட்கார்ந்து நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இந்த குடும்பமா அவ குடும்பமா தானே? இந்த குடும்பத்துக்கு வேற யார் செய்வா? ஒரே ஒரு நாத்தனாரு, அவள கூடவா பாத்துக்கிட முடியாது? யாருக்காக செஞ்சா? அவ நாத்தனாருக்காக தானே செஞ்சா. என்னவோ ஊர்ல உள்ளவங்களுக்காக செஞ்ச மாதிரில பேசியா? வாரட்ட இன்னைக்கு ஊர் முன்னாடி இந்த வேலையில இது பேசினாவே சரிப்பட்டு வராது. நிலா அதுவானது மேலே பலானது ஓடது மேலே வந்தாடுது தேடுது கொண்ட ஹொய்யா ஹொய் ஹொய் அது என்ன ஹொய். நிலா அதுவானது மேலே பலா பழம் தோட்டத்து மேலே என்ன ஹொய், அது என்ன ஹொய். ஆடு நல்லா ஆடு, நாடு வீட்டுல கடந்து ஆடு, வீடு நல்லா ஆட்ட கண்டு பாட்டா. ஏன் தே டான்ஸ் ஆடுறது அவ்வளோ பெரிய தப்பா? நடு வீட்டுக்குள்ள ஆடக்கூடாதுன்னா நான் வேணா ஓரமா நின்று ஆடட்டுமா தே? ஆக மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள கடந்து உனக்கு ஆடணும். இந்த வீட்டோட மானம் காத்துல பறக்கணும். அதானே உனக்கு நினைப்பு? ஏத்தே, நான் ஆடுறதுக்கும் வீடு ஆடுறதுக்கும் வீட்டோட மானம் காத்துல போறதுக்கும் என்னத்தையே சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அங்க சீட்டு வரம் பிடிக்கிற இடத்துல உட்கார்ந்து நீ என்ன பேசிட்டு இருந்தா? ஓ மைரியாகாரி பக்கத்துல இருக்க திமிர்ல பேசிட்டு இருந்தியா? ஊர் ஜனமே கூடி அங்க உட்கார்ந்திருக்கு. அந்த இடத்துல வச்சு என் மாவளுக்கு உன் நகையை வித்து வித்து பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏத்தே, உண்மையதானத்தே சொன்னேன். உண்மையை சொன்னியா? என்ன உண்மை? என் நகை வித்தது உண்மைதானத்தே. ஆமா, வித்தா. வித்து யாருக்கு கொடுத்தே? ஊர்ல உள்ளவங்களுக்கா கொடுத்தே? இந்த வீட்ல பிறந்த பிள்ளைக்கு தானே கொடுத்திருந்தே. அவ உனக்கு உரிமை இல்லையா? உன் நாத்தனார் தானே. அவ வாழ்க்கை கெட்டு போனா உனக்கு சந்தோஷமா? இல்லத்தே, நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? வேற எதுக்கு அங்க வச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தா? நகையை வித்து வித்து ஓரமா அவளுக்கு
ஏத்தே என் நகை வாங்கி அவளுக்கு கொடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? உன் நாத்தனார் கஷ்டப்படியா கூடுன்னு சொன்னேன். அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் வித்து கொடுத்தேன். ஏத்தே என்னொன்னு சொன்னீங்களே நகை தா நான் திருப்பி செஞ்சு தந்துறேன்னு சொன்னீங்களே இது வரைக்கும் எனக்கு நீங்க ஒரு மூக்குத்தி கூட செஞ்சு தரலத்தே. என்ன குத்தி காமிக்கிறியா? ரூபா இருந்தா செஞ்சு தர மாட்டானாங்க. அதான் தே உங்களால செய்ய முடியலல்ல, நானும் ஒரு பொட்டப்பிள்ள வச்சிருக்கேன், அதுக்காக ஒரு மூக்குத்தியாவது வாங்கி சாக்கேன் தே. இங்க பாரு, அவ சின்ன பிள்ளைதான். இப்பவே நகைகளை வாங்கி போட்டு உன்னை அலங்கரிக்காண்டா. முதல்ல உன் நாத்தனார் வாழ்க்கைய பாரு. அவ வாழ்க்கை முதல்ல சரியாகட்டும், அதுக்கு பிறகு மத்தத பாத்துக்கிடலாம். ஏத்தே எத்தனை வருஷம் ஆனாலும் சரியாவாத தேவை புருஷன் வாங்கிட்டே தான் இருப்பாரு. நம்மளும் உழைச்சி கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதனால அவ உழைப்பையும் உங்க உழைப்பையும் கொடுங்க தே. என் சம்பளத்தை மட்டுமாவது கேட்காம இருங்க தே. என்ன இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு உங்களையும் எங்களையும் பிரிச்சு பாக்குறியா? ஏத்தே அப்படின்னா நானும் என் புருஷனும் பிள்ளையும் தனியா இருந்துடியும் தே. நீங்களும் சிலப்பாவும் மாமாவும் இந்த வீட்டுல இருந்துருங்க தே. நான் வேணா தனியா பெரியன் தே. நீ வேணா தனியா போ, என் பிள்ளைய பேத்தியும் கூட்டிட்டு போக கூடாது. என் மாமா கஷ்ட நஷ்டம் இங்கதான் வந்து இருப்பா. ஏய் அவளை பத்தி போத இடத்துல எங்கேயும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அவளா அவன் சம்பளத்தை முழுசா என்கிட்ட தந்துருவா. அதுக்கு ஒரு சீட்டை நான் கட்ட போறேன். நீயும் முழு சம்பளத்தையும் என்கிட்ட தரணும், அதுக்கு ஒரு சீட்டை கட்டுவேன். 2 சீட்டையும் கட்டி அவ கையில 2 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டு அவளை அனுப்பி விடணும். அதுக்கு பிறகு நீ எது வேணாலும் சேர்த்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏத்தே முழு சம்பளம்லாம் அங்க ஒன்றும் கிடைக்காது தே. ஏற்கனவே லீவ் போட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் காசு பிடிச்சிட்டு மிச்சத்தை தான் தருவாவ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. முழு சம்பளமும் என் கைக்கு வரணும். அது எத்தனை ஆயிரம் ரூபாவா இருந்தாலும் சரி. சரி தே 2000 ரூபா தான் வர தாரி. என்னது 2000? ஆமா தே அவ்வளவுதான் கிடைக்கும். உன்னைய வேலைக்கு அனுப்பிட்டு நான் இந்த வீட்டுல வேலை பார்க்கறது இந்த வெறும் 2000த்துக்கா? அடுத்த மாசத்துல இருந்து லீவ் எடுக்காம போறேன்னு சொல்லிவிட்டேன். 5000 தந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னா உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு சொல்லிவிட்டேன். சரி தே போங்க. போங்களா? இவ்வளவு போச்சுன்னா என்னைய போய் சொல்லிட்டு போறா? சம்பளம் கூட முழுசா வராம இருக்கட்டும், பாத்துக்கிட்டே இவளை. சிலுப்பா, ஏய் சிலுப்பா, ஏய் மாலமாடு, இங்க வா. என்னம்மா? சம்பள பணம் வந்துச்சுன்னா முழுசா என் கையில தரணும். உங்களை இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. உனக்கு தரதுக்காக தான் நான் இந்த வீட்டுல போராடிட்டு கிடக்கேன். ஒழுங்கா 8000 என் கையில தா. 8000 அவியலே 5500 தான் தருவேன்னு சொல்லி அவம்மா 5500 அடிந்தா லீவே போடலல்ல. எம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு 500 ரூபா பிடிச்சிட்டாவம்மா. தீபாவளி லீவுக்கு 500 ரூபா பிடிச்சிட்டாவ. மொத்தம் 2500 ரூபா பிடிச்சிட்டாவ. 5500 தான் தருவேன்னு சொல்லியிருக்காவம்மா. சுத்தா உங்களோட வேலைக்கு அனுப்பிட்டு எனக்கு ஒத்த பைசா பிரார்த்தனை இல்லை. அவ 2000 தாரேன்னு சொல்லிட்டு போறா, நீ 5500ங்க. 10000 சீட்டு பணம் கட்டணும், நான் எப்படி கட்டுறது? எம்மா சீட்டு பணத்துக்கு நான் எதுக்கு ரூபா தரணும்? நீயே கட்டுறதா தானே சொன்னா? சொன்னேன். அதான் இப்ப நீ வேலைக்கு போறல்ல, உன் பணத்துல இருந்து தான் கட்டுவேன். ஒரு சீட்டு உன் பணத்துல இருந்து, இன்னொரு சீட்டு உன் மைனியகாரி பணத்துல இருந்து தான் கட்ட போறேன். நீயே சம்பளத்தை முழுசா தாரா, அவள சம்பளத்தை முழுசா தரணும். அப்பதான் சீட்டு பணம் கட்ட முடியும். வருஷம் உன் புருஷன் தோர்த்திட்டாரு, இங்க வந்து 6 மாசம் உட்காந்துக்கிட்டியா? 6 மாசம் சோறு போட்டு லட்சக்கணக்கில் ரூபாயும் தர வேண்டியிருக்கு. உங்க அப்பா உங்க அண்ணன் வளைக்க ரூபாய் எல்லாம் உனக்கு தான் போட வேண்டியிருக்கு. உன் மைனேகாரி என் நகையெல்லாம் வித்து கொடுத்துட்டாங்க. யாருக்காக தான் நான் பாக்குது? உன்னைய வாழ வச்சிடலாம் தான் நானும் போராடி பாக்கேன். நீ என்னடான்னு செவுத்துல அடிச்சு பந்து மாதிரி திரும்பி திரும்பி என்கிட்டே வா. இப்ப தர ரூபா தான் கடைசி. இனி ரூபான்னு கேட்டு இந்த பக்கம் வந்துடக்கூடாது சொல்லிவிட்டேன். சரிம்மா. ஆண்டி, அங்கிள். வாங்க வாங்க. ஆண்டி போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொன்னீங்களா? அதான் கேமராமேன்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆண்டி. சரி சரி உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல ஆண்டி, நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எதுவும் வேண்டாம். சரி முதல்ல ஷாப்பிங் போயிட்டு வாங்க. ஃபோட்டோ ஷூட்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு, அங்கே போங்க. அவங்களே உங்களுக்கு எது ஷூட் ஆகும்னு பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. சரி ஆண்டி. பேனர்ல வைக்கிற மாதிரி நல்ல ஃபோட்டோவை எடுக்க சொல்லுங்க. சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆண்டி. உட்காருங்க, நான் அனுவை வர சொல்றேன். ஓகே ஆண்டி. அனு இன்னைக்கு என் கூட வரப்போறா. அவ கூட இன்னைக்கு ஃபுல்லா மனசு விட்டு பேசணும். அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ செலக்ட் பண்ற ட்ரெஸ் தான் நான் இன்னைக்கு போட்டு போட்டோவே எடுக்கணும். அதே மாதிரி அவளுக்கு நான் தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நாளே ரொம்ப சூப்பரா போகுது. முதல் முறையா எனக்கு ஒய்ஃபா வர போற பொண்ணு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்.
இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி அவளுக்கும் இந்த நாளை மறக்க முடியாத மாதிரி பண்ணுவேன். அவளை எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு ஹாப்பியா வச்சுப்பேன். ஏ அனு, என்னம்மா? படிச்சிட்டா இருக்க? ஆமாம்மா, படிச்சுட்டு தான் இருக்கேன். எக்ஸாம் வரப்போகுது. காலேஜ் போகக்கூடாதுன்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட கேட்டுறாத. என்னமோ நீ படிச்சுதான் அந்த வீட்டை காப்பாற்ற போற மாதிரியே படிச்சிட்டு இருக்கா. வேண்டாம், கல்யாணத்துக்கு பிறகு படிச்சுக்கலான்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அங்க போய் எனக்கு பிடிக்காதவங்க கூட எல்லாம் பேச வேண்டியது. அம்மா, இப்போ எதுக்குமா அதெல்லாம் பேசுறீங்க? நான் படிக்கணும், எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. புக் எடுத்து முதல்ல கீழே வச்சுட்டு கிளம்பு. எங்கம்மா? நான் சொன்னதை கிளம்புவியோ? புக்கை எடுத்து கீழே வச்சுட்டு கிளம்புன்னு சொன்னேன். அம்மா, படிக்க வேண்டியிருக்குமா? நானே இப்பதான் படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன். எக்ஸாம் வேற வருதுமா. இப்போ எங்க கிளம்ப சொல்றீங்க? உன்னை கட்டிக்க போறவர் வந்திருக்காரு. யாரு? என்ன யாருன்னு கேக்குற? உனக்கு தெரியாதா? நான் பார்த்திருக்க மாப்பிள்ள தான். அவர் வந்திருக்காரு, அவர் கூட போ. எங்கம்மா போகணும்? வேற எங்க போனோம்? ஷாப்பிங் தான் போனோம். அவர் உன்னைய ஷாப்பிங்க்கு கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. கூட கேமராக்காரங்கெல்லாம் வராங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே அதே ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா போதும். எதுக்குமா? எதுக்காக இவ்வளவு கேள்வி கேட்கறானு? போட்டோ ஷூட் எதுக்காக பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதோ? படிச்சிருக்கல்ல, 4 விஷயம் பாக்குறல்ல, எதுவுமே தெரியாத உனக்கு? நியாயமா இதெல்லாம் நீ தான் கேட்டிருக்கணும். நான் அரேஞ்ச் பண்ணாலும் எதுக்குன்னு கேக்குறா? போ, மாப்பிள்ள வந்திருக்காரு, நீ போய் ரெடி ஆகி போ. நான் போக மாட்டேன். என்னது போக மாட்டியா? எனக்கு போறதுக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன். என்னன்னு விளையாடிட்டு இருக்கியா? மரியாதையா கிளம்பி அவர் கூட போ. நான் போக மாட்டேன். உனக்கு இப்ப என்ன பிரச்சனைனு? நான் படிக்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா போட்டோ ஷூட் பண்ணணும்னு சாதாரணமா சொல்றீங்க. எனக்கு அவரையும் பிடிக்கல, இந்த கல்யாணத்தையும் பிடிக்கல, போட்டோ ஷூட்டும் பிடிக்கல. என்னால போக முடியாது. அவர்கிட்ட போய் நான் வரலன்னு சொல்லிருங்க. நான் தான் அவர் இங்க வர சொல்லி சொன்னேன். நானே எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஒழுங்கு மரியாதை அவர் கூட கிளம்பணும். சும்மா சும்மா இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இந்த கல்யாணமே வேண்டாமா, ஸ்டாப் பண்ணுங்க. பாட்டிக்கு வர நிச்சயத்தன்னைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு ஏதோ தப்பா தெரியுதுமா. கல்யாணத்தை நிறுத்திருங்களேன். நான் 2 வருஷம் கழிச்சு வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்கியா, பல்லுகள்லாம் தெரிச்சிரும். நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. உங்க பாட்டிக்கு வேற வேலை இல்ல, போனா போட்டோம். அம்மா, என்ன இங்க வந்து கொஞ்ச நாளுக்குள்ள பாட்டி பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? உங்க கிழவிக்கு ஏதாவது ஆயிரம் கல்யாணத்தை நிறுத்தணுங்க. அதெல்லாம் நிறுத்த முடியாது, அவளுக்குலாம் வயசாயிட்டு. ஒழுங்கா போய் கிளம்பணும். என்கிட்ட நீ ஆரோ வாங்கிடாது. ராணி, என்னாச்சு? எதுக்கு பிள்ளைய திட்டிட்டு இருக்கா? ஏங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு பாத்தீங்களா? இவள ரெடியாகி அவர் கூட போன்னு சொன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க ராணி? போட்டோ ஷூட் பண்றதுக்கு தான். எத்தனை தடவை தான் உங்ககிட்ட உங்க மாவட்டே சொல்றது? ஒழுங்கா கிளம்பி இவள அவர் கூட போக சொல்லுங்க. ராணி, பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னா விடா. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வேண்டாம். இங்க பாருங்க, இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. இவளும் மாப்பிள்ளையும் நல்லா பேசி பழகுதுக்கு. அதுக்காக தான் மெயினா அனுப்பி விடுறேன். போய் ஷாப்பிங் பண்ணிட்டு போட்டோ ஷூட் பண்ணிட்டு நல்லா பேசிட்டு வரட்டும். பேனர் அடிக்கணுமே, அதுல என்ன போட்டோ வைப்பிய? நிச்சயம் நடக்கல. நிச்சயம் நடந்திருந்தா கூட இவ 2 பேரும் நல்லா பேசியிருந்திருப்பாவ. அன்னைக்காவது போட்டோவை எடுத்திருந்திருப்பாவ. எதுவுமே நடக்காதப்போ இப்பதானே செய்யணும். இவ வேற கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் கூட பழகி பார்த்தா தானே பிடிக்கும். போ சொல்லுங்க, போய் போட்டோ ஷூட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. ராணி, அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றல்ல, விடா. நீ பிள்ளை சொல்றது கேட்கவே கூடாதுன்னு இருக்கியோ? பேனர் போட்டோக்கு வேணா அனு சாரி கட்டின மாதிரி போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்து கொடு. அவர் போட்டோவை தனியா எடுத்து அது கூட சேர்த்து மேட்ச் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கு ஒருக்கா பிள்ளைய போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. அவதான் பிடிக்கலன்னு சொல்றாள், விடா. அப்போ கல்யாணத்தன்னைக்கு இதே மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா, பரவாயில்லையா? இப்பவும் அவ பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நீ தான் கேட்க மாட்டேங்க. எனக்கும் பிடிக்கல ராணி. பிள்ளை இந்த ஊர்லயே இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். வெளிநாட்டுக்கு போறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால இந்த மாப்பிள்ள வேண்டாம், நான் வேற பையனா நல்ல பையனா பாக்கேன். சரி, அப்பாவும் மகளும் என்னைக்குதான் திருந்துவீங்களோ? அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? வேண்டாம் வேண்டாம் இவ சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த மாப்பிள்ளை இவ கல்யாணம் பண்ணிக்கிட கூடாது, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல ராணி. பிள்ளைக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. வாய மூடுங்க. உங்களால தான் இவ கெட்டு போறா. காலேஜுக்கு போக கூடாது, சேர்க்க கூடாதுன்னு சொன்னேன் முதல்ல. அதையும் கேட்காம கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்திய. இப்ப பார்த்தா உங்க தங்கச்சி மகன் கூட ஒரு நாள் நின்று பேசிட்டு இருக்கா. இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கலங்க. ஒழுங்கா அவர் கூட இவ்வளவு கிளம்பி போக சொல்லுங்க. நான் போக மாட்டேன். எனக்கு பிடிக்கல, நான் போகவே மாட்டேன். நீ அவர் கூட கிளம்பி போயே தீரணும்.